நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபத்தின விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது 566வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திரிபுரா ரகசியத்தினுடைய 5ஆம் நாள் கதையை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்னப்போ பார்த்தோம்னா, தத்தாத்திரேயரும் பரசுராமரும் பேசிகிட்டு இருக்க இந்த இதில் தேவி குமாரியன் அற்புத சரித்திரத்தை கேட்டு ஐசியத்திய பரசுராமர் தத்தாத்திரேயரை வணங்கி சொன்னார், பகவானே, நீங்கள் சொன்ன சரித்திரம் அற்புதமானது. திரிபுர சுந்தரியின் மகிமையை நான் இதற்கு முன் கேட்டதில்லை. பிரம்மாதி திருமூர்த்திகளால் பூஜிக்கப்படும் அவளது ஜனனி உண்மையிலேயே உயர்ந்தவள் என்ன பாக்கியம். தங்களிடமிருந்து பிறந்த அமிர்த வாக்கை கேட்டு என் மனத்தளர்ச்சி அகன்றதுன்னு சொல்கிறார். குருமூர்த்தியின் கிருபையால் நான் அனுகிரகிக்கப்பட்டேன். என்னுடன் நீங்கள் எழுப்பதால் தன்யனானேன்னு சொல்லிட்டு பரசுராமர் சொல்கிறார். இந்த அமிர்தமயமான சரித்திரத்தை கேட்டும்போது எனக்கு பசியோ தாகமோ களைப்போ துக்கமோ எதுவுமே வரவில்லை. பகவானே, இந்த சரித்திர அமிர்தம் மட்டும் கேட்டும் நான் திருப்திப்படவில்லை. மேலும் உங்களுடன் நிறைய தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. திரிபுராந்தியின் மகாத்மியத்தை பற்றி மறுபடியும் தெரிவிக்க வேண்டும். இதோடு போதாதுன்னு சொல்கிறார். இப்போ திரிபுராம்பிகை பரமாகாச ஸ்வரூபிணி, பிரபஞ்சம் அம்பிகையை அடங்கியுள்ளது. அவளை பரமேஸ்வரி, சிதானந்த ரூபிணி, அவளை போல் வேறு எவரையும் இல்லைன்னு சொல்லி இவர் சொல்கிறார் தத்தாத்திரேயர். பக்தர்களுக்கு அவள் வெவ்வேறு வடிவங்களாக கொள்கிறாள். 1000 நா படைத்த ஆதிசேஷனாலும் அம்பிகையின் வடிவங்களை எண்ணிட முடியாது. சில முக்கிய ரூபங்களை பற்றி நான் விவரிக்கிறேன் சொல்கிறார். அவருடைய பூர்ண வடிவம் ஸ்ரீ லலிதா மகாராஜ்னி தான். பரசுராமா, இவர்களை பற்றி வரிசையாக சொல்கிறேன் கேள். குமாரி ஆகிய திரிபுராதேவி 3 சுரூபங்களை எடுத்தாள். இந்த புண்ணிய சரித்திரத்தை சொல்கிறேன். ஆதியில் படைப்புக்கு முன் சக்தியான திரிபுரா மட்டும் தனித்திருந்தாள். அவளின்றி எதுவும் இல்லாமல் இருந்தது. சக்தி ஸ்வரூபமும் சர்வ சுதந்திரியமான அவளுக்கு படைக்க வேண்டும் என்ற இச்சை எழுந்தது. அதிலிருந்து ஞானமும் கிரியையும் பிறந்தன. அவளது பார்வையிலிருந்து 3 தெய்வங்கள் பிறந்தனர். இச்சாசக்தியாக பரமேஸ்வரரும், ஞான சக்தியாக ஹரியும், கிரியாசக்தியாக பிரம்மாவும் பிறந்தனர். ஸோ இப்போ தான் கதை ஆரம்பிக்கிறது. என்னென்னா, பிரம்மா 3 பேரும் என்ன செய்கிறம்மான்னு கேட்குறா. அவர்கள் சத்தியமான்களவும் சத்தியவான்களாக ஆனார்கள். மூவரும் மனசை அடக்கி கடுந்தவும் புரிந்தனர். அந்த சமயம் இரவு, பகல், சூரியன், நட்சத்திரங்கள், பூமி, நீர், நெருப்பு, வாயு, திசைகள், காலம், யுகம் எதுவும் இல்லை. ஆகாசம் மட்டும்தான் இருந்தது. இந்த ஆகாசத்தில் இந்த மூர்த்திகள் உறுதியான தவத்தில் ஈடுபட்டனர். பல யுகங்கள் கழித்து அம்பிகை பிரம்மாவை எழுப்பி, குழந்தாய், எதற்காக தவம் செய்கிறாய்? பல உலகங்களை படைப்பாயாக, அதற்காக உன்னை நான் நிர்மாணிச்சேன்னு சொல்கிறார். பராசக்தியின் இவ்வாறு ஆணையெடுப்பிட பிரம்மா ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஆகாசத்தை கண்டு அவரிடம் படைக்கின்ற காரியத்தை பண்ண தீர்மானித்தார். தன் உடம்பை லேசாக அசைத்தார். வாயு பிறந்தது. வாயுவின் வேகத்து உஷ்ணமும், உஷ்ணத்தில் இருந்த அக்னியும் பிறந்தன. அக்னியை சுற்றி நீர் உண்டானது. அதன் பின் வாசனை உண்டானது. வாசனை துகளிலிருந்து பூமி உண்டானது. பூமியை பார்த்த பிரம்மா இந்த பூமியில் பல விஷயங்களை படைப்பேன் என்று தீர்மானித்து படைப்பை ஆரம்பித்தார். இதை கேட்ட பரசுராமர் தத்தாத்திரேயிடம், பகவானே, ஆகாசம் முதலிய பூதங்கள் தாமே இருந்திருக்கின்றன. பிரம்மா இவற்றை படைக்கும் போது இவை எப்படி இருந்தன? ஒலிக்கும் பஞ்சபூதங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறார். அப்போ தத்தாத்திரேயர் சொல்கிறார், உனக்கு பின்னர் பதில் சொல்கிறேன். இதெல்லாம் சட்டென்று புரிந்து விடாது, பொறுமையாயிரு. சிஷ்யனுக்கு உரிய காலத்திற்கு முன்பு ஒரு விஷயம் சொன்னால் அவனுக்கு குழப்பம் உண்டாகும். நெசவாளன் கதையை ஆக்கிவிடலாம். என்னென்னா, தத்தாத்திரேயர் சொல்கிறார், வெகு காலம் முன்பு நடந்தது. கலிங்க தேசத்தில் எது என்ற ஊரில் குபலன், அதாவது குஷவன், ஒருத்தவன் திறமையை வாய்ந்த குபலன் என்ற ஒரு திறமையை வாய்ந்த நெசவாளி இருந்தான். அவன் அரசனுக்கு விதவிதமான துணிகள் நெய்து தந்து மகிழ்வித்தான். அரசன் அவனுக்கு வெகுமதிகள் தந்தான். நெசவாளியும் பணக்காரன் ஆகிவிட்டான். அவன் பிராமணர்களின் உயர்வை பற்றி கேள்விட்டு அவருக்கு நிறைய தானம் செய்தான். புராணங்களை கேட்டான். அப்போ ஆத்ம விசாரம் பற்றி கேள்விப்பட்டான். பலமுறை அதை பற்றி கேள்விப்பட்டு அவனுக்கு மண்டையில் ஏறலாது. ஒரு பிராமணனை சந்தித்து ஆத்ம விசாரத்தை பற்றி நீங்கள் பேச்சுவதை பலமுறை கேள்விப்பட்டிருக்கேன், அது எனக்கு புரியலையேன்றான். பிராமணனும் அவருக்கு ஆத்ம விசாரத்தில் சாரத்தை சொன்னான். இந்திரிய சுகங்களிலிருந்து விலகி சாந்தமாக இருந்து எல்லோரையும் சமமாக பாவித்து பார்க்கிறவனுக்கு பார்க்கும் பொருளும் ஒன்றே என்று எண்ணம் உண்டோ, அப்போதான் இதாகுன்றான். இதை கேட்ட நெசவாளி தானும் சண்டாளர்களான பிராமணர்களும் சமமே என்று எண்ணி அவர்களை மதிக்காதவன் ஆகிவிட்டான். சுகத்தை அனுபவித்தான். பூஜையை விட்டான். சத்சங்கத்தை விட்டான்.
பழி பாபத்துக்கு அஞ்சாது நாஸ்திகனாகி கெட்டு போய்விட்டான். அதுவே இந்த நெசவாளியின் கதை. உரிய காலத்துக்கு முன்பு காட்டப்படும் தரப்படும் உபதேசம் கெடுதலைத்தான் செய்யும். அதனால தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஈஸ்வரி கூட சொல்லிக் கொடுங்கன்ற அது மாதிரி கேட்கக்கூடாது. ஒவ்வொரு அந்த 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 ஸ்டேஜ் கனியாக ஆகும்போது தான் சொல்லித்தர முடியும் மந்திரங்களை. மும்பையில் ஆனந்தம் பையன் இருக்கான். அவன் டபாலும் இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் ஆரம்பித்தான். ஆரம்பித்தோடனே கணபதி பாலையே முடியல. பஞ்சசி அப்புறம் சோடசி வரைக்கும் போனோன்றான். இப்பயே அவன் பிரம்மா பூமியை பார்த்தார். அது தன் மனிதனில் இருந்து மனிதரோட சராசரங்களை படைத்தார். மனிதரோட யக்ஷர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதர்கள், கிண்ணறர்கள், ராட்சசர்கள், தானவர்கள், தைத்தியர்கள், பேய்கள், பிசாசுகள், தேவதைகள், பித்திருக்கள், தேவதைகளின் அதிபதிகள், விலங்குகள், குதிரைகள், ஆடுகள், பறவைகள், நிலத்தில் வாழ்வன, நீரில் வாழ்வன, புல் பூண்டு செடி கொடி மரம் இருக்க இடங்கள், இப்படி எல்லாவற்றையும் படைத்தார் பிரம்மா. அவர் படைத்த ஒவ்வொன்றும் உடனே மடிந்து விழுந்தன. இதை பார்த்து பிரம்மா ரொம்ப அப்செட் ஆகி திருப்பி தபஸ்க்கு போயிடுறார். வெகு காலம் கழித்து அம்பாள் பிரம்மாவை எழுப்பி, உனக்கு தந்தைய வேலையை விட்டு ஏன் தமம் செய்ய போகிறேன்ற, நான் படைக்கிறது எல்லாமே செத்து போயிடுறதுன்ற. அப்போ அம்பாள் விஷ்ணு எழுப்புறா, உன்னோட ஜாப் நீயே தபஸ்லேயே இருக்கிய, நீ பிரம்மா படைச்சதெல்லாம் காக்க வேண்டாமான்ற. சரி காக்கிறேன்னு உட்காந்துக்கிறார் யார் விஷ்ணு. மகாவிஷ்ணு சரியன்றி பிரம்மா படைத்தை பற்றி எல்லாம் காக்க ஆரம்பித்தார். பிரம்மா படைத்த மகாவிஷ்ணு பற்றை காக்க இப்படியாக உலகின் படைப்புகள் குவிந்து கொண்டே போனது. பூமியில் எங்கு பார்த்தாலும் நிலத்தில் வாழ்வேன் எல்லாமே எல்லா ஜனங்களும் நாய் பை எல்லாமே ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அப்போ இருக்க இடமில்லாமல் ஜந்துக்கள் மனிதர்கள் எல்லோரும் மிகவும் அவஸ்தைப்பட்டு கூக்குரலிட்டனர். பிரபஞ்சமே உடைந்து நொறுங்கி தூளாகி விடும்படி இருந்தது. இது அப்போ அம்பாள் தோன்றி, ஏன் திரும்ப தபஸ் பண்ணுகிறாய் சொல்லு என்று கேட்குறார். அப்போ பிரம்மா, தாயே, என்னால் படைக்கப்பட்டும் விஷ்ணுவால் பரிபாலிக்கப்பட்டும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இடமே இல்லாத உயிர்கள் தோந்து போய் இருக்கின்றன. இதுக்கு என்ன வழிபோது? உடனே அம்பிகை ருத்ரனிடம் வந்தாள். உன் தவத்தை நிறுத்து, எழுந்திரு, பிரம்மா படைத்த அத்தனையும் அழித்து விடு என்றார். பசுபதியும் அவ்வாறே செய்கிறேன் என்று தன் நெற்றிக்கண்ணை திறந்து எல்லாம் பசுமமாக்கிறார். எல்லாம் காலி ஆயிடுத்து. இதை கண்ட பிரம்மா ருத்ரனிடம், மகேஷா, நான் கஷ்டப்பட்டு ரொம்ப காலமாய் படைத்ததை நொடியில் அழிச்சிட்டே என்றார். ருத்ரன் பழையபடி தபஸ் பண்ண ஆரம்பித்தார். அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த பிரம்மா தன்னிடமிருந்தே தக்ஷன், காஷ்யபர் மற்றும் பலரை உண்டாக்கினார். அவர்கள் உயிரினங்களிடையும் அஷ்யா பொருள்களையும் பிரஜாபதிகளை ஏற்படுத்தி பண்ணுறார். அப்போ மூலமாக திருப்பியும் பிரஜைகள் உற்பத்தி ஆகிறார். ஒரே அடியாக உழைத்து அழித்து விடாது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க வேண்டும் என்று ருத்ரனிடம் பிரம்மா வேண்டினார். அப்போது ருத்ரனிடம் இருந்து யமன் தோன்றினான். உயிரினங்களுக்கு மரணத்தை தர வேண்டும் என்று வேலை அவனுக்கு தரப்பட்டது. யமன் பயப்படுறான். ஐயோ, எனக்கு பாவம் வந்துடும், நான் எல்லாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்றான். அப்போ என்ன செய்யும்போது யமன் அடறான், நான் என்ன செய்வேன், அது மாதிரி எல்லாரையும் எனக்கு நீங்கள் கொண்டுடுன்ற அப்படி பண்ணும்போது யமனுடைய கண்ணீர் தொழியை பெருசாக தெளிக்கிறார். பூமியை முழுக்க வச்ச வியாதியெல்லாம் உண்டாடுது. அந்த வியாதியினால் ஜனங்கள் மடிஞ்சு போவா அப்படி ஏற்பாடு பண்ணுறான். ஸோ எனக்கு உயிரிழை கொள்ளும் வேலை எனக்கு பிடிக்கவில்லை, இதுவே எனக்கு குறிக்கின்றான் யமனே, அது முடியாத காரியம், வேறு இதான் கேள்ன்றான். இதை கேட்ட யமன் முகம் அழுது அந்த கண்ணீரை தன் இரு கரங்களால் பிரம்மா ஏந்தி பூமியில் தெளித்தார். அதிலிருந்து பற்பல வியாதிகள் தோன்றின. உடனே பிரம்மா யமனிடம், யமனே வருந்தாதே, இந்த வியாதிகள் உனக்கு உதவும். உயிரினங்களை வியாதிகள் முதலில் பிடிக்கும், அதனால் உயிரினங்கள் உன்னை திட்டமாட்டார்கள். வியாதியால் உயிர் போகிறது என்று எண்ணுவார்கள். உனது வேலை சுலபமாகிவிடும். யமன் கேட்டுக்கலாம், ஓகேன்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளை 3 வடிவங்கள் நோக்கி அந்த ரூபத்தில் அம்பிகை காட்சியளித்தார். அவளை வணங்கி அவர்கள் போற்றினர். தேவி, கேட்பதற்கும் மேலேயே நீ வரம் தருகிறது. லோகநாயகி, வைபவம் அனந்தமானது. லீலா மாத்திரமாய் உலகங்களை தோற்றுவித்தாய். நீயே பரபிரம்மா, நீயே பரமசிவன் ஜீவனாடி. பூமியிலிருந்து சிவன் வரை, காலாக்கிலிருந்து சிவன் வரை எல்லா தத்துவங்களை ஆராயும் போது உன்னை மறந்தால் அது காணலில் நீர்த்து எடுத்து போகலாம்னு சொல்லி பிரம்மாவை பயிர் பண்ணுறார் அம்பாளை. அந்த மாதிரி அம்பாளை செய்கிறான்னு இப்போ சொல்கிறா. நீங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறான். அப்போ தேவி சொல்கிறேன், உங்களது நிலை எனக்கு தெரியும். என்னுடைய அம்சம் உங்கள் ஸ்தூல வடிவில் சேரவில்லை, அதனால தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய இதுலேருந்து உடம்புலேருந்து 3 சக்திகள் உண்டாக்குறார்.
அதுதான் வந்து மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இவ இவ கௌரி, சிவா 3 பேர் வர. ஸோ சிவப்பு வெண்மை வந்து இவ சரஸ்வதி, சிவப்பு வந்து இவ லக்ஷ்மி, கருப்பு வந்து பார்வதி. ஸோ வர்ணங்கள் கொண்ட அன்னம், தாமரை, சிங்கம் இவர்களுடைய வாகனங்கள் மிக அழகுடையவர்கள். இந்த 3 அழகிய சக்திகளும் தேவியை வணங்கி நின்றனர். அப்பொழுது தேவி மூர்த்திகளை பார்த்து சொன்னார், உங்களுக்காக இந்த சக்திகளை படைத்திருக்கிறேன். பிரம்மா சிவந்த நிறத்தவள் உனது அம்சம், பிரம்மாவுடைய கூட வந்தவ, அதனால் சகோதரி ஆயிடுறா. அதனால் லக்ஷ்மியை வந்து கரு நிறத்தவளான விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி விஷ்ணுவோட கூட வந்த கரு நிறத்தவ வந்து இவ பார்வதி, அவள் வந்து ருத்ரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ருத்ரனோட கூட இந்த வெண்ணிற அம்சத்தில் பிறந்தவ சரஸ்வதி, அவள் பிரம்மா கல்யாணம் பண்ணிக்க வச்சு மாற்றி அமைக்கிறா 3 பேரையும். ஸோ தே ஸ்டார்டட் ஆக்டிவேட்டிங். மும்மூர்த்திகளும் தம் மனைவிகளுடன் தத்தம் உறுப்பினர் சேர்ந்தனர். ஒரு சுப முகூர்த்த நாளில் அவர்கள் விவாகங்கள் நடைபெற்றன. மேருமலையின் அடிவாரத்தில் விஸ்வகர்மாவால் நிர்மணிக்கப்பட்ட அழகிய மண்டபத்தில் அந்த திருக்கல்யாணம், தெய்வீக திருக்கல்யாணம் நடந்தது. ரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், மனிதர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்தனர். ரம்பை முதலிய தேவ அப்சரஸ்திரிகள் நடனமாடினர். அக்னி சாட்சியாக சர்வாணியின் கரத்தை சங்கரன் பிடித்து வேத மந்திரங்கள் சொல்லி பாணி கிரகணம் பண்ணி கொண்டார். அதுபோலவே ரமாவை மகாவிஷ்ணுவும் வாக்தேவியை பிரம்மாவும் பாணி கிரகணம் செய்தனர். இவ்வாறாக திரிபுராம்பியின் 3 அம்சங்களை வாணி, லக்ஷ்மி, சிவா ஆகியோரை முறையே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் மறந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக அடைந்தனர். தத்தம் தொழில்களை ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். தேவியை வழிபட்டனர். இந்த சரிதத்தை கேட்பதற்கு தீர்க்க ஆயுளும் சர்வ அபீஷ்டங்களும் அம்பிகை தருவார். அவர்களுக்கு வாழ்வில் வேண்டும் போகங்களை தருவார். வாழ்வின் முடிவில் சாம்பவி தீட்சை தந்து பெறப்பட்ட நிலையை தருவாள். இந்த சரித்திரத்தினுடைய இரண்டு சொல்லிருக்கு. இந்த திரிபுரா ரகசியத்தினுடைய இந்த மகாத்மிய காண்டத்தில் இந்த எப்படி இந்த 3 சக்திகளும் பிறந்து அந்த 30 தேவர்களை அடைந்தாரு சொல்கிறது இந்த கதை. இதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5வது நாளுக்கு உண்டான கதையாக இதோட இந்த சரிதத்தை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.